1963லேருந்து திமுக வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருந்துச்சு. அவங்க வந்து அரசியல் சட்டத்தை எரிக்கிறது, அதை தொடர்ந்து மறியல் பண்ணுறது, அவங்க தொடர்ச்சியாக அந்த போராட்டம் நடத்தினா கூட ஒரு பெரிய எஃபெக்ட் அதில் தெரிஞ்ச மாதிரி இல்லை. ஆனால் மாணவர்கள் மத்தியில் அது ஒரு பெரிய பாதிப்பு இருந்தது. அதாவது 65 ஜனவரி 26 இருந்து இந்தி மட்டும்தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழி அப்படின்னு அறிவித்தாங்க. அது வந்து மாணவர்களுடைய எதிர்காலத்தையே பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள்லாம் உணர்ந்தோம். தியாகராசர் கல்லூரியை பொறுத்தவரையில் ஏற்கனவே வந்து அங்கே கொஞ்சம் அந்த இந்திய எதிர்ப்புணர்வு ஒன்று மாணவர்கள்ட்ட எப்போவுமே இருக்கும். அது ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்திய எதிர்ப்பு ஊர்வலம்னு சொல்லி ஒரு நாள் வந்து கல்லூரி இதுன்னுட்டு ஊர்வலம் போவோம். அதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்பு வந்தப்போ திமுக வந்து ரொம்ப கடுமையான எதிர்ப்பு நிலை எடுக்கிறாங்க. ஜனவரி 26 வந்து துக்க நாள்னு அறிவிக்கிறாங்க. குடியரசு தினத்தை வந்து துக்க தினம்னு அறிவிக்கிறாங்க. அன்னைக்கு வந்து கருப்பு கொடி ஏற்றணும் எல்லா இடங்களையும் அப்படின்னு முதல்ல அறிவிக்கிறாங்க. அதை வந்து காங்கிரஸ் அரசாங்கம் வந்து கடுமையாக இது பண்ணி நடவடிக்கை எடுப்போம். அப்புறம் அவங்கவுங்க வீடுகளில் மட்டும் ஏற்றினா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. எங்களுக்கு வந்து ஜனவரி 26 விடுமுறைங்கிறதுனால ஜனவரி 25ஆம் தேதியே வந்து மாணவர்கள் ஒரு இந்திய எதிர்ப்பு உணர்வை காட்டுற வகையில் ஒரு பேரணி நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுறோம்.